ஐ வில் என்ஜாய். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் நேம் என்ன, மால். அப்போ இஃப் நான் மாலுக்கு போனேன்னா, மாலுக்கு போகிறது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஐ வில் என்ஜாய்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அது நான் போயிட்டேன் ட்ரூ அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சா, எஸ் ட்ரூ ஆனதுனால டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கேன், மூவிக்கு போகிறேன். இஃப் மூவிக்கு போகிறதும் ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூவா, எஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க, போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நான் போகிறேன். அப்படி போனால் நான் என்ன பண்ணுவேன், அப்போ தான் நான் வருவேன் மாலுக்கே, அப்போ தான் நான் வருவேன். ஓகே, அது நான் மாலுக்கு போயிட்டேன்னா எஸ் என்ஜாயும் பண்ணிவிட்டேன், மாலுக்கும் போயிட்டேன். இப்போது ஜூஸ் எனக்கு நீங்கள் அங்கே போய் ஜூஸ் வாங்கி கொடுத்தா தான் எல்லாமே பக்காவாக நடக்கும், ஆல் டன். ஸோ ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டிங்களா, அதுவும் ட்ரூ ஆயிடுச்சா, எஸ் ட்ரூ. ஸோ ஆல் டன், எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. இப்போது இதுதான் நம்ம நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப், இன்னொரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப், இந்த மாதிரி நம்ம போடுறத தான் என்ன சொல்லுவோம்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எல்ஸ் இஃப் பார்த்துருக்கோம், நெஸ்டட் இஃப்மே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல நான் மாலுக்கு போகிறத என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் மாலுக்கே போகல, ஆனால் மூவி ஜூஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.java எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது ஜாவா ஸ்பேஸ் வைஷு.java என்டர் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்றுமே வராது. ஏன்னா இந்த இடத்துல நான் மாலுக்கு போகிறதே ஃபால்ஸ். நான் மாலுக்கே போகலைங்கும் போது அங்கே போய் நான் எப்படி மூவி பார்ப்பேன், எப்படி நான் ஜூஸ் குடிப்பேன், அதெல்லாம் ட்ரூவாக இருந்தாலும் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற இஃப் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னோடய ப்ரோக்ராம் எதை செக் பண்ணும், எல்ஸை தான் செக் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல எல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எல்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போ அந்த எல்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, சாரி இதை நம்ம எடுத்துட்டுடலாம். இங்கே நான் எல்ஸில் என்ன தரேன்னா, இங்கே நான் ஒரு சிஸ்டம் டாட் எப்படி ஒரு என்டர் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் ஸ்டே அட் ஹோம்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எஸ் ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.java என்டர். சாரி எல்ஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த இதை அப்படி காப்பி பண்ணி நம்ம சென்டரில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் பக்காவாக இருக்கா. இந்த ப்ராக்கெட்ஸ் நமக்கு குழப்பிடுச்சு, இந்த இடத்துலலாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எல்ஸ் போட்டுருவோம். இந்த இஃப்புக்குள்ளே இல்லாமல் எங்கே போடலான்னா இது இதோட ஓப்பன், இது இதோட ஓப்பன், இங்கே போடுவோம். நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணி என்டர் எல்ஸ், சாரி பேஸ்ட் ஆகாது. ஸோ பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். எல்ஸ் நீங்களே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் எல்ஸ் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில்